ஆகாஷ், ஆகாஷ், என்னாச்சு? இல்லடா அந்த ஷேவிங் க்ரீம் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். எடுத்துக்கிறேன். டேய் ஒரு நிமிஷம். அது அந்த க்ரீம் எக்ஸ்பயர் ஆயிருச்சுப்பா, அதனால நான் அதை டிஸ்போஸ் பண்ணிட்டேன். சரிடா, நான் புதுசு வாங்கிக்கிறேன். வரேன். நீங்க இங்க இருந்து போயிடுங்க. அட நீங்க சீக்கிரம் கொஞ்சம் வெளியே போயிடுங்க ப்ளீஸ். கொஞ்சம் சீக்கிரமா போங்க. அட போங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். ப்ளீஸ் சீக்கிரம் போங்க. அம்மா, இன்னைக்கு ரீமாவோட பர்த்டே. அதனால நான் என்ன நினைச்சேன்னா, நாங்கள் ஒரு லாங் டிரைவ் போட்டுமா? வாவ், தாராளமா போயிட்டு வாப்பா. ஊரை சுத்தி பார்க்க வேண்டிய வயசு தானே இது. 4 இடத்துக்கு போ, ஜாலியா என்ஜாய் பண்ணு. தேங்க்யூமா. ஆகாஷ், இன்னைக்கு நைட் நீ வீட்லயே இரு, அம்மாவை கவனிச்சுக்க. கண்டிப்பா. ஜில்லு, சொல்லுங்க மேடம். நீ உன் மாமா வீட்டுக்கு போகணும்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பல. ஆமா மேடம். நீ ஒரு வேலை செய், இன்னைக்கு நீ உன் மாமா வீட்டுக்கு போயிட்டு வா. மேடம் இப்ப இல்ல மேடம், அங்க போறதுக்கு பஸ் கிடைக்காது. நாளைக்கு காலையில போயிடுறேன். நீ எதுக்கு பஸ்ல போய் கஷ்டப்படணும்? ஜாலியா டாக்ஸில போ. டாக்ஸிக்கான பணத்தை நான் கொடுத்துடுறேன். இதை வச்சுக்கோ. அட வாங்கிக்கோ. சொந்த பந்தங்களை அடிக்கடி போய் பாத்துக்கணும். சந்தோஷமா போய் பாத்து. தேங்க்யூ மேடம். நீங்க என் உயிரை எடுத்துருவீங்க போல இருக்க ஆண்டி. பிரமாதம். இந்த வயசுல கூட யாரும் இவ்வளவு அழகா இருக்க முடியுமா என்ன? என்னன்னா வைன் மாதிரி. அதுக்கு வருஷங்களாக ஆக அதோட போதை அதிகமாயிடும். சில பேரை பார்க்கும்போதே போதை தலைக்கேறும். அந்த மாதிரி உங்களை பார்க்கும்போது பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. ஹலோ மேடம், டைம் பாத்தியா? இன்னைக்கு நீ எவ்வளவு லேட்டா வந்திருக்க? வீட்டு வேலைலாம் அப்படியே கிடக்குது. இன்னும் நீ பாத்திரம் கழுவல, சமையல் கூட பண்ணல. நீ என்னடா ரொம்ப ரிலாக்ஸா வந்துட்டு இருக்க?
ஆ ஆமா, இன்னைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆனா வேலை செய்யறதுக்கு எனக்கு சுத்தமா மூடு இல்ல. பொதுவா எனக்கு வேலை செய்யறதுக்கு மூடே வராது. ஆனா சம்பத்துக்காக மட்டும்தான் செய்யறேன். இப்பத்துல இருந்து நீங்க எனக்கு ஒரு வேலை செய்யுங்க. இனிமே வீட்டு வேலை எல்லாத்தையும் நீங்களே செய்யுங்க. எனக்கு சம்பளத்தை மட்டும் கொடுத்துருங்க. அதுவும் பெரிய அமௌண்ட்டா கொடுங்க. ஏண்டி உனக்கு என்ன பைத்தியமா? என்ன ரொம்ப திமிரா தெரம்ட்ட பேசிருக்க? எந்திரி எந்திரி முதல்ல. உங்க மாமா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்க. எந்திரி, என்ன பண்ணிட்டு இருக்க? போய் வேலையை பாரு போ. மாமா வீட்டுக்கு நேத்து போகவே இல்ல தெரியுமா உங்களுக்கு? நான் இங்கதான் இருந்தேன். அப்புறம் நீங்களும் ஆகாஷும் வீட்ல தானே இருந்தீங்க. நீ வீட்ல இருந்தியா? ஆனா நான் உன்னை இங்க பார்க்கவே இல்லையே. கண்ணுல படாம பதுங்கி இருந்தேன். நான் இங்க இருக்கேன்னு சொல்லியிருந்தா இந்த வீடியோ எப்படி எடுக்க முடியும்? அப்புறம் உங்களை லம்பா பணம் கேட்டு எப்படி பிளாக்மெயில் பண்ண முடியும்? 4 லட்சம் ரூபாய் வேணும் மேடம், அதுவும் ஒரே வாரத்துல. 4 லட்சமா? அது 4 லட்சம்ங்கிறதுல அப்படி அப்படியே பேசி குறைக்கலாம் நினைக்காதீங்க மேடம். பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. 10 வருஷமா உங்களுக்கு நான் தான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நீங்க உங்க கையால எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுங்க. நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல இந்த ஜில்லு இவ்ளோ பெரிய கேடியா இருப்பான்னு. இப்போ நம்மள அவ பெரிய பிரச்சனையில எழுதி விட்டுட்டாலே. சமீர் என் மேல ரொம்ப பெரிய அளவுல நம்பிக்கை வச்சிருக்கான். ஆக்சுவலா அவன் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டான். ஆனா சில்லோட்ட நம்மளோட வீடியோ இருக்கு. எப்படியாவது அவகிட்ட இருக்க அந்த வீடியோவை டெலீட் பண்ணி ஆகணும். அப்பதான் நம்ம தப்பிக்க முடியும். அத எப்படி பண்றது? யோசிச்சு பிளான் பண்ணலாம். நான் ஒரு முடிவே பண்ணிட்டேன். ஏய் ஜில்லு, எப்படி இருக்க ஜில்லு? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே. ஆமா, அது என்னன்னா நான் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். ஆமா, இது என்ன புது போனா? உன்னோட மேடம் தீபாவளி போனஸ உனக்கு அட்வான்ஸா கொடுத்துட்டாங்களா என்ன? போனஸ் இல்லம்மா, எனக்கு லாட்டரி அடிச்சிருக்கு. லாட்டரி. போன் டேமேஜ் ஆச்சு சொன்னல. நீ கவலைப்படாத, இத வச்சுக்கோ. என்னுடைய பழைய போன் வச்சுக்கோ. நிஜமாவா? ஆமா. சரி, அப்ப நான் கிளம்புறேன்.